உடைந்த சுவர் பாகம் 4. நான் பெரிய வேலையை செய்கிறேன். நெகேமியா 6:3. Broken Wall Part 4. I'm doing a great work. Nehemiah 6:3. சுமார் 160 ஆண்டுகளாக எருசலேமை சுற்றி இடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு பாபிலோனிய பேரரசன் நெபுகாத் நேசராலும் அவனது தளபதியான நெபுசராதோன் என்பவனாலும் நிர்மூலமாக்கப்பட்டு நிந்தையின் வஸ்திரம் தாங்கி வெறும் குப்பை மேடாய் கிடந்த எருசலேமின் அலங்கத்திற்கு ஒரு புதுவாழ்வு வரும் என்று யாருமே நினைத்து கூட பார்க்கவில்லை. இடிந்த சுவர் இனி எழும்புமோ? எரிந்த கற்கள் இனி உயிர் பெறுமோ? தாவீது, சாலமோன், யோசபாத் என்கிற யூதாவின் ராஜாக்களால் எழுப்பப்பட்டு கம்பீரமாய் நின்ற தாவீதின் நகரத்தின் சுற்றுச்சுவர் இனி தன் பழைய கீர்த்தியை அடையுமோ என்றெல்லாம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாய் யூதர்களின் சத்துருக்களின் கண்கள் காண அதே பிரம்மாண்டத்தோடு அலங்கத்தை தேவ பலனால் நெகேமியா யூதர்களின் துணையோடு கட்டி எழுப்பினார். அதில் பழுதோ திறப்போ இல்லை. இன்னும் வாசல்களுக்கான கதவுகள் பூட்டப்பட வேண்டிய வேலை மட்டுமே இருந்தது. இதை கேள்விப்பட்ட சன்பலாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷமும் மற்ற பகைவர்கள் யாவரும் உக்கிர கோபம் கொண்டனர். அவர்கள் ஒன்று கூடி நெகேமியாவிற்கு தீங்கு செய்ய நினைத்தார்கள். ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கின்ற கிராமங்களில் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று தீய நோக்கத்துடன் நெகேமியாவை அழைத்தனர். இந்த ஓனோ பென்யமின் தேசத்தில் உள்ள ஒரு ஊர். இதை குறித்து 1 நாளாகமம் 8:12 காணலாம். பென்யமின் வம்சத்தாராகிய எல்பாவின் குமாரர் ஏபேர், மீஷாம், சாமேத் ஓனோவையும் லோத்தையும் அதன் கிராமங்களையும் உண்டாக்கினர் என்கின்ற குறிப்பொன்று அதிலே காணப்படுகின்றது. இவர்களது சதித்திட்டத்தை அறிந்த நெகேமியா, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டுவிட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொன்னார். இதனால் மேலும் கொதிப்படைந்த இவர்கள் 4 முறை ஆள் அனுப்பி நெகேமியாவை அழைத்தார்கள். 4 முறையும் நெகேமியா இதே பதிலை தருகின்றார். சலித்து போன சன்பலாத் இறுதியாக ஒரு மிரட்டல் கடிதம் ஒன்றை முத்திரை போடாமல் தனது வேலையாள் மூலமாக நெகேமியாவிற்கு அனுப்புகிறான். அதன் விவரங்கள் விளைவுகள் யாவும் நெகேமியா 6வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் சற்று வாசிக்கலாம். நெகேமியா 6வது அதிகாரம் 5வது வசனம் முதல். 5ஆம் தரம் சன்பலாத் அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினார். அதிலே, நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளை சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்முவும் அப்படியே சொல்லுகிறான். இப்பொழுதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வரவேண்டும் என்று எழுதியிருந்தது. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறில்லை என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு
எங்கள் கை சலித்துப் போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும் என்று நெகேமியா ஜெபித்தார். அவர்கள் இதோடு நிறுத்தவில்லை. மெகதாபேல் என்பவனின் குமாரனாகிய தெலாயாவின் மகனுக்கு, அதாவது செமாயாவிற்கு கூலி கொடுத்து நெகேமியாவின் பெயருக்கு அபகீர்த்தி கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அதன்படி செமாயாவை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பரப்பிவிட்டார்கள். நெகேமியா அவனை பார்க்க அவனது வீட்டிற்கு வருகிறார். அப்பொழுது செமாயா, அவர்கள் உம்மை கொன்று போட வருவார்கள், ஆகையால் நாம் தேவாலயத்திற்குள்ளே ஓடி அதன் கதவுகளை பூட்டுவோம் வாரும் என்று துரிதப்படுத்தினான். அதற்கு நெகேமியா, என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை என்றார். தேவன் செமாயாவை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பலாத்தும் கூலி கொடுத்ததினால் அவன் தனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டார். இது மட்டுமல்ல, சில தீர்க்க தரிசிகள் கூட கைகூலி பெற்று எழும்பி பொய் தீர்க்க தரிசனங்களை பரப்பி வந்தார்கள். நெகேமியாவோ ஒன்றுக்கும் கலங்காமல் தேவ சமூகத்தில் கீழ்காணும் ஜெபத்தை செய்தார். என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியாள் எனும் தீர்க்க தரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்க தரிசிகளையும் நினைத்து கொள்ளும் என்று விண்ணப்பித்தார். அப்படியே அலங்கமானது 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூர் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. இதை குறித்து நெகேமியா தனது குறிப்பேட்டில் இவ்விதம் பதிவு செய்துள்ளார். எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்ட பொழுது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். அலங்கத்தை கட்டி முடித்து கதவுகளை போட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நெகேமியா தன் சகோதரனான அனானியையும், அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவலுக்கு ஏற்படுத்தின பின்பு அவர்களை நோக்கி சொன்னதாவது: வெயில் ஏறும் மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றார். பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாய் இருந்தது. ஆனால் அதற்குள்ளே ஜனங்களோ கொஞ்சமாய் இருந்தார்கள். வீடுகளோ இன்னும் கட்டப்படவில்லை. இவ்விதம் மகிமையின் தேவன் சிறையிருப்பிலிருந்து புறப்பட்டு வந்த மிக எளிய மக்களை கொண்டு மாபெரும் காரியத்தை நிறைவேற்றி எருசலேமின் நிந்தையை துடைத்தார். தமது வாக்கின்படி அவர்களை ஆசீர்வதித்தார். ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனம் இவ்விதம் அறிவிக்கின்றது: உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இத்தனை விசேஷித்ததொரு ஆசீர்வாதம் வேறு எந்த தெய்வமாவது இவ்விதம் ஆசீர்வதித்து அதை சொல்லி அதை நிறைவேற்றிய சரித்திரம் இருக்கின்றதா? நம்முடைய தேவனுடைய நாமம் அதிசயம். அவரோ நம்மை அதிசயங்களை காணும்படி அபிஷேகித்திருக்கிறார். ஆமீன், அல்லேலுயா. இந்த வேலைகளெல்லாம் நிறைவேறியதும் தேவன் வம்சாவளி அட்டவணைகளை சரிபார்க்க பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்யும்படி நெகேமியாவின் உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார்.
செருபாபேல் தலைமையில் முதலாவதாக எருசலேமிற்கு வந்தவர்களின் வம்சாவளி அட்டவணை புத்தகம் அவருக்கு கிடைத்தது. அதிலே பாபிலோனிய ராஜாவாகிய நெபுகாத் நேசரால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட பின்பு அந்த சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெசுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தகாய், பில்சான், மிஸ்பதே, பிக்வாய், நெகூம், பானா என்பவர்களோடும் எருசலேமிற்கு திரும்பி வந்து தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறியவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய யூதா ஜனங்களின் வம்சாவளி அட்டவணை மிக நேர்த்தியாக தொகுக்கப்பட்டிருந்தது. இதை தொகுப்பதில் எஸ்ராவின் பணியே அதிகமாக இருந்தது. இந்த அட்டவணை நெகேமியா 7வது அதிகாரம் 8வது அதிகாரம் வரையிலுள்ள வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. சபையார் எல்லோரும் ஏகத்திற்கு 42,360 பேராய் இருந்தார்கள். இவர்களை தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் 245 பாடகர்களும் பாடகிகளும் அதில் இடம் பெற்றிருந்தனர். அவர்கள் கொண்டு வந்த குதிரைகள் 736, கோவேரி கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720 என்று மனிதர்கள் முதல் மிருகங்கள் வரை எருசலேமிற்கு திரும்பியவர்களை குறித்ததான விவரங்கள், மேலும் அவர்கள் எவ்வளவு என்னென்ன காணிக்கைகளை கொடுத்தார்கள் என்பது போன்ற தகவல்கள் மிக நேர்த்தியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. உலகில் வேறு எந்த இனமாவது ஜாதியாவது தங்களை குறித்து இப்படி ஒரு அட்டவணையை கொடுக்க இயலுமா என்றால் அது கூடாது. இவர்களோ அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் பூமியின் நடுவிலே நிறுத்தப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்கள் என்பதற்கு வேறு ஆதாரங்களே தேவையில்லை. அலங்கத்தின் பணி முடிந்ததும் ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனீமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியேறினார்கள். 7ஆம் மாதமான பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். இவ்விதமாக நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்து வம்சாவளி அட்டவணையை சரிபார்த்து ஜனங்களை குடியமர்த்தி முடித்ததும் 2 வருடங்கள் அவர் பாபிலோனுக்கு அரசாங்க அலுவல்களின் நிமித்தம் போக வேண்டி இருந்தது. அலங்கம் கட்டப்பட்டு விட்டது. ஆலயத்தின் வேலைகளும் முடிக்கப்பட்டு விட்டன. ஆனாலும் மக்களது வாழ்வியல் வேதாகம தரத்துக்கு ஒத்ததாய் நியாய பிரமாணங்களின் அடிப்படையில் இல்லை. மனம் போனபடி வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் தேவையாய் இருந்தது. அம்மாபெரும் பணியை நிறைவேற்ற எஸ்ராவோடு தோள் கொடுக்க நெகேமியா எருசலேமிற்கு திரும்பி வர வேண்டி இருந்தது. தண்ணீர் வாசல் அருகே நடந்த அந்த எழுப்புதல் முகாம் பற்றியும் மக்கள் எப்படி கண்ணீரோடு மனம் திரும்பி தேவன் ஏற்படுத்திய பிரமாணங்களை கைக்கொண்டார்கள் என்பதை குறித்தும் இத்தொடரின் இறுதி பாகமான 5வது பாகத்தில் காணலாம். தேவனுடைய சமூகத்தை கருத்தாய் தேடும் சாமானியன் எவனும் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதற்கு நெகேமியா ஒரு நிகரற்ற உதாரணம். நெகேமியா போன்ற களவீரர்களை காண்பது அரிது. உங்கள் வீடுகளில் சபைகளில் இப்படிப்பட்ட தலைவர்களை குறித்து அதிகம் பேசுங்கள். இவர் போன்றோரை உங்கள் வாலிபருக்கும் பிள்ளைகளுக்கும் நன்மாதிரிகளாக காண்பியுங்கள். நமது தேசத்திலே உடைந்த சுவர்களை எழுப்ப, சிதைந்தவைகளை கட்ட, திறப்பை அடைக்க நெகேமியாக்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் தேடும் நபர் நீங்களாகவோ உங்களது குமாரர் குமாரத்தியாகவோ மீட்கப்பட்ட உங்களது சபையாராகவோ இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இதுவரை இனிதாய் என்னுடன் பயணித்த பைபிள் பிளானட் குடும்பத்தாரே, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இத்தொடர்கள் தங்களுக்கு பயனுடையதாக இருக்குமானால் ஒரு லைக் கொடுக்க மறக்காதீர்கள். புதியவர் ஒருவருக்கேனும் இத்தொடர்களை அறிமுகப்படுத்துங்கள்.
உங்கள் பயண நேரங்களில், தியான வேளைகளில், உபவாச தருணங்களில் வேதாகம கதாபாத்திரங்களோடு உறவாட இத்தொடர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆதரியுங்கள், அறிமுகப்படுத்துங்கள். வேதாகமம் சத்தியம், சரித்திரம். இதை வாசிக்காதீர்கள், நேரம் எடுத்து படியுங்கள். கசடர கற்று கர்த்தருக்காய் சுடரென ஒளி வீசுங்கள். இது பைபிள் பிளானட் மருதோன்றி பூங்கொத்திற்காய் ஒலிக்கும் ஒரு காட்டுப்புறாவின் சத்தம். நன்றி, மகிழ்ச்சி, ஷாலோம்.